எதுக்கு தர்மம் செய்யணும்? வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கயிர் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்கே அப்படின்னு ரொம்ப அற்புதமா பாடுறாரு. ஒரு ஆலயத்துக்கு போறோம், ஒரு ஷாப்பிங் போறோம், சாப்பிட போறோம், ஒரு திருமணத்துக்கு போறோம், பாத யாத்திரை போறோம். 10 பேர் துணைக்கு வர ஆசைப்படுவாங்க. நாம ஆசைப்பட்டு யார வேணாலும் கூட்டிட்டு போலாம். ஆனா நாம விருப்பப்பட்டாலும் அவங்க வர்றதுக்கு ஆசைப்பட்டாலும் வர முடியாத ஒரு யாத்திரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மரண யாத்திரை தான். யாராக இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்மோடு கூட வர முடியும். நாம் சேர்க்கக்கூடிய செல்வம், நம்முடைய உறவுகள் யாரும் கடைவழி பயணத்திற்கு துணையா வர முடியாது. அதனாலதான் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல்னாரு. என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் என்னுடைய உடம்பின் நிழல் கூட எனக்கு இளைப்பாற பயன்படாது. அது போலத்தான் நான் சேர்த்து வைத்த செல்வமும். அப்ப அந்த கடைவழி பயணத்திற்கு எனக்கு துணையாக வருவது எது? நான் செய்த தர்மம் மட்டும்தான். எனவே இறைவனை வாழ்த்தி இல்லாதவருக்கு இயன்றதை தர்மமாக செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு துணையாக வரும்.